அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆமென். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மிக சரியாய் வார்த்தையிலே கவனமாய் இருக்க வேண்டும் என்பது இந்த வசனத்தினுடைய கூற்று. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் சாதாரணமா சொன்ன வார்த்தைகள் கூட அவர்களுடைய குடும்பத்திலோ, வேலை ஸ்தலத்திலோ, சபையிலோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து, பிரிவினைகளை கொண்டு வந்து, கசப்புகளை கொண்டு வந்து, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் பேசும்போது கவனமாய் இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதுகாக்கப்படும், மற்றவர்களுக்கும் எந்த இடையூறும் இருக்காது. நான் இந்த நாளிலே 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, கோள்காரனுடைய சொற்கள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பிரதர், சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அநேகருடைய வாழ்க்கையை காயப்படுத்தும். சிலர் விளையாட்டு போல பலத்த சம்பவத்தை கூட சாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா அதனால் ஏற்படுகிற விளைவுகள் அந்த குடும்பத்திலேயோ மற்றவங்க மத்தியிலேயோ பயங்கர போராட்டத்துக்கு கொண்டு வரும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்தையும் விளையாட்டு போல சொல்லக்கூடாது. அது மற்றவர்களை பாதிக்க ஆரம்பிக்கும், மற்றவர்களுடைய உள்ளத்திலே பயங்கர காயத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, கோள்காரனுடைய சொற்கள், கசப்பான இருதயத்தோடு இருக்கிறவர்களுடைய சொற்கள் அது அநேகரை காயப்படுத்தும். இரண்டாவது, யோபு 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவரே சொல்லுவார், நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபினுடைய நண்பர்களை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுவார். பாருங்கள், சிலர் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் கர்த்தரை குறித்து பயங்கரமா பேசுவாங்க, ஆண்டவரை உயர்த்தி பேசுவாங்க. ஆனா வாழ்க்கையில அது சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அவர்கள் பேசுகிறதற்கும் அவர்களுடைய செய்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் வாய் கிளிய பேசுறான் ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? நாம் சொல்லுகிற வார்த்தைகளிலே நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. யோபுவினுடைய நண்பர்கள் ஆண்டவரை குறித்து ரொம்ப உயர்த்தி பேசினாங்க. யோபு பேசினதை காட்டிலும் அவங்க தான் ரொம்ப அதிகமா பேசினாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அப்படின்னா நீங்க வாழ்க்கையிலே அதை கொண்டு வராமல் வார்த்தையிலே கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய உதடுகள் என் பக்கம் இருக்கிறது, ஆனால் உள்ளமோ தூரமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம பேசுறதுல கவனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. மூன்றாவது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் பேசுகிறது உண்டானால் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக பேசுங்கள். தெய்வ பிள்ளைகளே, நம்ம பேசும்போது தேவனுடைய வசனத்தை தவிர மற்ற காரியங்களை நாம் பேசாமல் இருப்பது நல்லது. சில விஷயங்கள்ல சிலர் எப்பொழுதுமே பொலிட்டிக்கலா, அரசியலை பற்றி பேசுவாங்க. சிலர் மற்றவர்கள் செய்கிறதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவர் அப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, அது நியாயமா, இது நியாயமான்னு சொல்லி அதை பற்றி பேசுவார்கள். அது நமக்கு தேவையில்லை. நாம் பேசும்போது தேவ வசனத்தை பேசுவோம். நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய், மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேசுவோம். அது நமக்கு நலமா இருக்கும், நம்முடைய ஜீவியமும் காக்கப்படும். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். இந்த காலை நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாகிலும் லூஸ் டாக்கிங்கோ ஏதோ ஒரு வார்த்தை விட்டிருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், மனம் திரும்பலாம். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவோம். நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஏன்னா ஒரே ஊற்றிலிருந்து
தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் வராது அப்படின்னு சொல்லி யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயங்களை நாம குறித்து வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தையும் வாசிப்போம், கவனமாக இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, எங்களுடைய உதடுகளை காத்து கொண்டு பக்தி விருத்திக்கு எதுவாய் பேசி கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாமல் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பக்தி விருத்திக்கு எதுவாய் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கவனமாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.